நம்ம டெய்லி சமைக்கிறதுக்கு நிறைய பாத்திரங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு 10-15 பாத்திரங்கள் இருந்தாலே போதும், நம்ம குக்கிங்கை வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். நான் என்னோட குக்கிங்க்கு டெய்லி என்னென்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் எங்கே வாங்கினது, எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ அளவுக்கு அது உழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே வைக்கிற இன்னர் பாட்டு தான். இது வந்து இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குக்கர்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியான குக்கருக்குள்ளே இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பவுல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். இது கிட்டத்தட்ட கேரியர் மாதிரி வந்து இருக்கும். நம்ம வந்து இதில் ஒன்றில் ரைஸு, ஒன்றில் வந்து பருப்பு அந்த மாதிரி போட்டு மூடி போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். இதில் வைக்கும்போது நமக்கு ரெண்டுமே வந்து ஒரே டைமில் குக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 செப்பரேட்டர் வந்து இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம தனித்தனியாக கூட சிங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மூடியுமே வந்து 2த்துக்குமே செட் ஆகும். நம்ம ஒன்று மட்டும் வைக்கிறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக. ஒன்று யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நமக்கு அந்த கேரியர் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது வந்து இண்டஸ் வேலி பிராண்டோடது. எனக்கு இந்த பிராண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கர் செப்பரேட்டர் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வாங்குறேன்னா, ஸோ அதனால் வந்து பிராண்டடாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட லிங்க் கிடைச்சது அப்படின்னா ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. லாஸ்ட் டைம் நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன்ல, அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் இன்ஸ்டன்ட் பாட் வாங்கினேன். அதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது மெயினாக நான் வாங்கினது. இதை குக்கரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி வந்து 5 லிட்டர் குக்கர் வந்து இருக்கணும். ஸோ என்கிட்ட 2 லிட்டர் 3 லிட்டர் குக்கர் தான் இருக்குது. அதனால் எனக்கு குக்கரில் வந்து யூஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டன்ட் பாட்டில் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பாட் தான். இது வந்து நான் சாம்பார் வைக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் வந்து வாரத்தில் 2 தடவையாவது இந்த பாட்டில் வந்துட்டு சாம்பார் வந்து பண்ணிவிடுவேன். இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஜெர்மனியில் ஒரு குக்கர் செட்டு வந்து வாங்கியிருந்தேன், 2018 வாங்கினது. ஸோ இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த செட்டு. நான் அப்படியே வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 மட்டும் எடுத்து ஒன்று வந்து இந்த மாதிரி சாம்பார் பண்ணுறதுக்கும், ஒன்று பிரியாணி பண்ணுறதுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். மற்றது வந்து கொஞ்சம் 5 லிட்டர் 2.5 லிட்டர் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா, இல்லை ஊர்லேருந்து யாராவது வந்தாங்கனாலும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் இந்த பாட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட். அண்ட் இதில் வந்து நம்ம வைக்கும்போது அடியில் வந்து பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அந்தளவுக்கு அடி கனமாக இருக்கும். இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் கிளாசிக் அப்படின்ற பிராண்டு. இங்கே வந்து ஸ்வில்லிங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து 2018 வாங்கினது. ரொம்ப ஒரு நல்ல ஆஃபரில் வந்துட்டு கிடச்சிது. ஸோ அதனால் இந்த மாதிரி செட் வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட பாட்டம் பாருங்களேன் எவ்வளோ வந்து பெருசாக இருக்குன்னு, சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த பாத்திரம் வந்து நம்ம எல்லா குக்டாப்லேயே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா 18/10 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அந்தளவுக்கு அதனால் சூப்பராக பளபளன்னு வந்து இருக்கும். நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஷ்வாஷரில் போட்டு நல்லா யூஸ் பண்ணுறேன். அப்படி இருந்தும் இன்னும் பளபளப்பாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த பாத்திரத்துக்கு கூடவே வந்து லிட்டும் சேர்த்தே வந்துடும். நம்ம வந்து இந்த எல்லா சைஸ்லேயும் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே லிட்டும் சேர்த்தே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கடாய். நான் டெய்லி யூஸ் பண்ணுற கடாய் வந்து இந்த 3 மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவில் லாஸ்ட் வீக்கு நான் ஒரு சில கடாய்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து காமிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் எப்போயாவது எடுப்பேன், நெய் காய்ச்சறதுக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது வறுக்க பொரிக்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த குட்டி கடாய் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இது வந்து நான் சென்னையில் வந்து ஜெயச்சந்திரனில் வந்து வாங்கினேன். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் இருக்குல்லையே, அங்கே வாங்கினேன். அண்ட் இதோட பிராண்ட் வந்து சமார்ட் அப்படின்னு போட்டிருக்கு, லோக்கல் பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். 16 சென்டிமீட்டர் இதோட சைஸு. ரொம்ப குட்டியாக இருக்கும், நல்ல ஹெவியான ஒரு பாட்டம் உள்ளது. எனக்கு இந்த அடுப்புக்கு வந்து எல்லா பாத்திரங்களுமே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் ஆடாமல் இருக்கும். அதனால தான் நான் பார்த்து கொஞ்சம் கனமானதாக வந்து வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம குட்டியாக இருக்கிறனால பொரியல் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அண்டு பூரி போடுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி போடுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பக்கடாய் வந்து
நான் லாஸ்ட்டாக இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கலை, எனக்கு ட்ரெஸ் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது இந்த கடாய் வந்து கொடுத்தாங்க. பொங்கல் டைமில் நம்ம ஏதாவது வாங்கணுன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா கடைகளில், ஸோ அப்போ கொடுத்தது தான். சரி அது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதில் ஆப்ப சுரணும் இல்லையோ இந்த மாதிரி வாழைக்காய் பொரிக்க அந்த மாதிரி வறுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரொம்ப கர்வாக இருக்கனால இந்த அடுப்பில் வச்சா கொஞ்சம் ஆடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கடாய், இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூரில் இருக்க டிமார்ட்டில் வாங்கினேன். என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன்னா அப்போ வாங்கினது 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ. சூப்பரான ஒரு கடாய் அப்படின்னே சொல்லலாம். என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட். நான் என்ன ரெசிபி பண்ணுறதுனாலும் இந்த கடாய் தான் தூக்கி வச்சிட்ருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதோட பாட்டமே நல்லா வந்து கனமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது குக் பண்ணுறதுக்கெலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் கிடையாதா, ஸோ அதனால் டிஷ்வாஷரில் போடுறதுக்கு சூப்பரான ஒரு பாத்திரம்னே சொல்லலாம். கொஞ்சம் உள்ள இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து ஹீட் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த யூசேஜ்க்கு அது வந்து மாறிடும். ஸோ இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்குமே தூக்கி தூக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கடாய். இது டிஷ்வாஷர் சேஃப், நம்ம வந்து ஈஸியாக எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கடாயில் வந்து நான்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றணுன்னா சூப்பராக வந்து நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாமல் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பாத்திரம் தான். இந்த பானை வந்து நான் சாப்பாடு வடிக்கிறதுக்காக வாங்கினது. இதுவுமே வந்து நான் லாஸ்ட்டாக ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது தான். இது வந்து 2 பேருக்காக வாங்கினது தான். அதாவது 2 பேருக்கு ஒரு 2 நேரத்துக்கு வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்காக வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு சம்டைம்ஸ் இதில் வந்துட்டு நம்ம நிறைய பால் காய்ச்சறனாலும் காய்ச்சிக்கலாம். நான் சம்டைம்ஸ் வந்து தண்ணி காய வைக்கிறது, இந்த மாதிரி சாதம் வடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே இந்த மாதிரி ஒரு பானை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிறதுக்குனே வச்சுருப்பாங்க. நான் இது எங்கள் ஊரில் வந்துட்டு கம்பமில் வந்து வாங்கினேன். லோக்கல் ஸ்டோரில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த தவா, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜெர்மனியில் பட்லர்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன். இதோடு சேர்த்து இன்னொரு ஒரு பாத்திரமும் வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த 2 பாத்திரங்கள் வந்து 2018 வந்து நான் வாங்கினது. வேறு வீட்டுக்கு நாங்கள் மாறினோமா அந்த டைமில் புதுசாக வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாத்திரங்கள் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வரும் இந்த பாத்திரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்ஸ்டிக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்டீல் பாத்திரத்தை வந்துட்டு நம்ம நல்லா சூடுபடுத்தி அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வறுக்கும்போது அதில் அப்படியே ஒட்டாமல் வரும். ரொம்ப சூப்பராக வந்து நான்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பாத்திரம் வந்து ஏதாவது பொரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பாத்திரம். இது டிஷ்வாஷர் சேஃப் தான். நம்ம வந்து இங்கே வாங்குகிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து டிஷ்வாஷரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2018 இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்தளவுக்கு பளபளன்னு இருக்குது பாருங்களேன். ஸோ ஜெர்மனியில் வாங்குகிற பாத்திரங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். மோஸ்ட்லி ஜெர்மனியில் வாங்குகிறோமோ இல்லை நம்ம ஊரில் வாங்குகிறோமோ அந்த பாத்திரங்கள் வந்து நல்ல கனமானதாக நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா அடித்து யூஸ் பண்ணால் கூட அது நல்லா லைஃப் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஒரு சம்படம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது இப்போ லாஸ்ட்டாக இந்தியாவுக்கு போயிருந்தப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து தேனியில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பரான ஒரு சம்படம். நம்ம வந்து எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். இதில் மாவு கூட ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது க்ராசரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த குக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. என்கிட்ட இருக்கிற குக்கர் எல்லாமே வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டு தான். நான் அதுதான் வந்து வாங்குவேன். எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு 10 வருஷமாக அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டரு. ரொம்ப குட்டியான ஒரு குக்கரு. ஸோ எங்கள் 2 பேருக்கு இது போதும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்ததான். என்கிட்ட ஆல்ரெடி வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் இருக்குது. சரி 1.5 லிட்டர் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் அந்த 2 குக்கருமே வந்து நான் காமிச்சு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட லிட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஏதாவது சிந்துனாலோ வந்து அதுக்குள்ளேயே நின்றுக்கிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு குக்கர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்போவுமே நான் குக்கர் வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக அதோட பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட பிரியாணி பாட்டு. இது வந்து வாரத்தில் எப்படி ஒரு 2 தடவையாவது எடுத்துருவேன். ஏதாவது புலாவ் பண்ணுறதுக்கு, பிரியாணி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. இது நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, சாம்பார் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு, அதே பிராண்டு தான். அதோட செட்டு தான் இதில் ஒன்று. இது வந்து 2 லிட்டரு. நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதில் வந்து 4, 5 பொருட்கள் இருக்குது. இதில் 2 மட்டும் நான் எடுத்து டெய்லி யூஸ்க்கு வந்து வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் வந்து ரேராக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே இதுலேயும் சாண்ட்விச் பாட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணியெல்லாம் அடி பிடிக்காம வரும். எனக்கு நான்ஸ்டிக்கே தேவைப்படாது இந்த மாதிரி குக்கர் வந்து வாங்கும்போது. ஸோ இங்கே வாங்குகிற பாத்திரங்கள் மோஸ்ட்லி அடி கனமாக இருக்கும் அப்படின்றதுனால அடி பிடிக்காது மெயினாக. அண்ட் இந்த பாத்திரங்கள் வந்து 2018 நான் வாங்கினது தான். ஸோ இன்னுமே அந்தளவுக்கு பளபளன்னு இருக்குது. ஸோ இதோட பளபளப்புக்கு மெயின் ரீசனே வந்து டிஷ்வாஷர் தான். ஸோ நான் டிஷ்வாஷரில் போட்டு யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு சூப்பராக பளபளன்னு இருக்குது. கையிலலாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் வந்து மங்கலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து இந்த இட்லி குக்கர் தான். என்கிட்ட 2 இட்லி குக்கர் இருக்குது அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பெருசு வந்து அதில் நல்லா டீட்டெயிலாக காமிச்சிருந்தேன், சின்னதும் வந்து காமிச்சிருக்கேன். இந்த இட்லி பாட் வந்து நான் வந்து ஜெர்மனி வரும்போது வாங்கிட்டு வந்தது. இது வந்து இண்டக்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் இந்த அடுப்புக்கு வந்து இது செட் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து நம்ம ஊற்றி அந்த கொதிக்கும் இல்லையா, அந்த கொதிக்கிற டைமில் லைட்டாக ஆடிட்டுருக்கோம். அந்தளவுக்கு அடியில் வந்து ரொம்ப கனமாக இருக்காது. பட் நல்லா சூப்பராக வந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டிஷ்வாஷர்லேயும் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இன்னுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ எனக்கு இந்த பாட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் 2 பேருக்கு டெய்லி இட்லி ஏதாவது ஊற்றுறதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஊரில் இருந்து யாராவது வந்தாங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருசு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த இட்லி பாட் வந்து ஆனந்தா பிராண்டோடது. நான் சென்னையில் இருக்க குரோம்பேட்டையில் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு பாத்திரம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்திரம். இதில் வந்து சாதம் வடித்து முதல் நாள் வடித்த சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம். இதில் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிறதுனால எனக்கு வடித்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வாங்கினது, பட்லர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் வாங்கினது. முன்னாடி இந்த தவா காமிச்சேன் இல்லையா, அதே பிராண்டு தான் இந்த பாத்திரமும். ஸோ இது 2ம் தான் நான் செட்டாக வந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு 15 யூரோ அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ மேபி கூடியிருக்கும். நான் 2018 இந்த 2 பாத்திரங்களும் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மில்க் பாட், இது வந்து இங்கே மில்க் பாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பால் காய்ச்ச செய்கிறதுக்கு இல்லைனா சாஸ் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த 2 பாத்திரமுமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாத்திரம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பணியாரக்கல்லும் தோசைக்கல்லும் தான். ஸோ இந்த பணியாரக்கல் வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரையில் ஆனந்தா அந்த ஸ்டோரில் வாங்கினேன். இது நான்ஸ்டிக் தான், ஆனால் இண்டக்ஷன் பேஸ் உள்ளது. நான் எஸ்எஸ்சில் வந்து தேடி பார்த்துறேன், எனக்கு வந்து கிடைக்கல. சரி ஓகே, நம்ம பணியாரம் தானே அப்படியே எப்போயாவது வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்ஸ்டிக்லேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அமேசானோட பிராண்டில் வந்து வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் வாங்கினேன். இதோட பிராண்டுமே அமேசான் பேசிக் அப்படின்ற ஒரு பிராண்டு தான். இது வந்து வாங்கி 8 வருஷம் ஆகுது. நான் 2017 வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதாவது ஜெர்மனி வந்த புதுசுலையே வாங்கிட்டேன். இங்கே தோசைக்கல் ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரல. அதனால் இங்கே இந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேஸ்டைன் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் தான் வந்து நான் தோசை சுடுறது, சப்பாத்தி போடுறது, அப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கெலாம் தம் போடுறது எல்லாத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரே கல்லே போதும். நம்ம அதை வச்சே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் பழசானதுனால நான் வேறு தேடிட்டுருக்கேன், இதே மாதிரி செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன். கிடச்சதுன்னா வாங்கலான்ட்டு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நான் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள். ஒரு 10-15 பாத்திரங்கள் தான் மெயினாக வந்து தேவைப்படும். மற்றதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ தேவை இருக்காது. ஸோ எனக்கு வந்து நம்ம டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1-2 எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் காமிச்ச பாத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.